லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போங்க பொதுவாக குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறது எப்படி? குருவும் சுக்கிரனும் பொதுவாகவே வரும்போது தேவ குருவாக குரு வந்து விடுவார், அசுர குருவாக சுக்கிரன் வந்து விடுவார். இவர் தேவகுரு, குரு தேவகுரு, சுக்கிரன் அசுரம். இந்த ரெண்டு அணியாக தான் பொதுவாகவே இருப்பாங்க. சுக்கிரன் புதன் சனி ஒரு நட்பாக வந்தால் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவங்கெல்லாம் ஒரு நட்பாக வருவாங்க. கேது இவங்கெல்லாம் ஒரு நட்பாக வருவாங்க. ராகுவை பொறுத்த மட்டும் சுக்கிரன் புதன் சனி கூட சேர்த்துக்கலாம், நண்பராக சேர்த்துக்கலாம். சுக்கிரன் புதன் சனி ராகு அப்படின்னு ஒரு அணியாக இருப்பாங்க. குரு சந்திரன் செவ்வாய் சூரியன் கேது இவங்க ஒரு அணியாக வருவாங்க. அப்படி வரும்பொழுது பொதுவாக பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க, ரிஷப லக்னம்னு எடுத்துக்கோங்க. ரிஷப லக்னத்திற்கு 6 குடைவராக சுக்கிரனும் 8 குடைவராக குருவும் வருவார். அதே சமயம் துலா லக்னமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துலா லக்னத்திற்கு 6 குடைவராக குருவும் 8 குடைவராக சுக்கிரனும் வருவாங்க. ஆனால் இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இவங்க ரெண்ட மாதிரி லக்னத்துல இந்த குருவும் சுக்கிரனும் இணையும் பொழுது அது நல்ல பலன்களை கொடுக்காது. திருப்பி சொல்லிடுறேன். ரிஷப லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும், ரிஷப லக்னத்திற்கு 6 குடையவராக சுக்கிரனும் 8 குடையவராக குருவும், துலா லக்னத்திற்கு 6 குடையவராக குருவும் 8 குடையவர் சுக்கிரனாக வருவது கொஞ்சம் சிக்கல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் ஆகாது. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அது நல்ல பலன்களை வழங்காது. ஆனா இப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்து துலாத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். துலா லக்னங்கள் லக்னத்துல குருவும் சுக்கிரனுங்க அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல யாருங்க அவங்க? 6 குடைய சுக்கிரன் 8 குடைய 6 குடைய குரு 8 குடைய சுக்கிரன். இவங்க 2 பேரும் லக்னத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த 6ஆம் வீட்டுக்கு மீனத்திற்கு 8இல் குரு மறைகிறார். 8ஆம் வீட்டிற்கு துலா ரிஷபத்திற்கு 6இல் சுக்கிரன் மறைகிறார். இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியாக சுக்கிரன் வந்து விடுகிறார். லக்னாதிபதியாக சுக்கிரன் வந்து அவர் லக்னத்தில் இருப்பது நல்ல யோகம். அடுத்தபடியாக இந்த துலா லக்னத்திற்கு 3 6 குடையவராக குரு வந்து அவர் துலாத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல 2 பேருமே நல்லது தாங்க பண்ணுவாங்க. இதுதான் இதுல முக்கியமான விஷயம். 2 பேருமே கெடுதல் பண்ண முடியாதுங்கிறது தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 6க்கு 8இல் மறைகிறார் குரு. லக்னாதிபதியான சுக்கிரன் 1 8க்கு அதிபதியாக வந்தாலும் அவர் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் 8க்கு 6இல் மறைகிறார். இப்படி அமையணும். இப்படி அமைஞ்சது அப்படின்னா இதே இடத்துல ஏன் இதை சொல்ல வரேன்னா, குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா தப்பு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோமே, அதுக்காக சொல்ல வரேன். இந்த இடத்துல இவங்க 2 பேருமே நன்மைகளை தான் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 8க்கு அதாவது அஷ்டமாதிபதியாக சுக்கிரன் வந்து அஷ்டம வீட்டுக்கு 6இல் மறைகிறார். இவர் 6ஆம் அதிபதியாக வந்து 6க்கு 8ஆன லக்னத்தில் உட்காரும் போது மறைகிறார். 6ஆம் வீட்டுக்கு மறைகிறார். அப்போ 2 பேருமே நன்மைகளை செய்யும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. லக்னத்தில் குரு திக்பலமடைகிறார். இப்ப சுக்கிரனா குருவாங்கிற அளவுல 2 பேரும் சேர்ந்து நன்மைகளை செய்வாங்க. இதுதான் கிரக அமைப்புங்கிறது. இப்படியும் வரும் அப்படியும் வரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம். இப்போ அந்த ஜாதகத்துக்கு துலா லக்னமாகி லக்னத்தில் குருவும் சுக்கிரனும் இருந்தாங்க அப்படின்னா குரு திசை சுக்கிர திசை விட யோகத்தை கொடுப்பாங்க. இதுதாங்க பெரிய விஷயம். குரு திசை சுக்கிர திசை விட யோகத்தை கொடுக்கும். சுக்கிர திசையும் அவ்வளவு கெடுதல் பண்ணாது. ஏன் கேட்டீங்கன்னா, அவர் 8 குடையவராக செயல்படாமல், முதல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அவர் 8 குடையவராக செயல்படாமல் 8ஆம் வீட்டை பார்க்காமல் அவர் லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த லக்னத்தினுடைய பலன்களைத்தான் அவரால் தர முடியும். கெடு பலன்களை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாமல் அவருக்கு போய்விடும். அதனால அவர் பண்ண மாட்டார். 20% வேணுவார். ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால 80% லக்னாதிபதியோட பலன். அதே சமயம் இந்த குருவானவர் லக்னத்தில் இருக்கிறாருங்க, 6ஆம் அதிபதி ஆச்சுங்க. இந்த இடத்துல 6 8 குடையவராக வந்தார். 6 8 குடையவராக வரட்டும். ஆனா அவங்க 6 8ஓட தொடர்பு கொள்ளலையே. அதைத்தான் நம்ம 6 8 குடையவர்ங்கிறீங்களே, ஏன் 6 8 குடையவர் எப்படிங்க நல்லது பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்கிறக்காக தான் நம்ம இதே சொல்றேன். 6 8 குடையவர்கள் அந்த வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருக்கும்போது நன்மைகளை செஞ்சாகணுங்கிறக்காக தான் நான் சொல்ல வரேன். இப்போ அவர் 6க்கு மறைந்து
லக்னத்தில் இருந்து 3ஆம் வீட்டு பலன்களையும் லக்ன பலன்களே தரக்கூடிய அளவுக்கு குரு மாறி விடுவார். அந்த அளவுக்கு குரு இந்த இடத்துல நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் குரு திசையில சுக்கிர புத்தியோ சுக்கிர திசையில குரு புத்தியோ வரும்போது மட்டும் கொஞ்சம் அவங்க நினைச்சது நடக்காது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். ஏன் அப்படின்னா என்ன இருந்தாலும் இவங்க அசுர குரு தேவகுரு அப்படிங்கிற முறையில் சுக்கிர திசையில குரு திசையில சுக்கிர புத்தியோ வரும்போது மட்டும் கொஞ்சம் இடைவெளிகள் இருக்கும். மற்ற புத்திகள் எல்லாமே நல்லா இருக்குங்கிற கதை இது மெயினாக சொல்ல வந்தேன். துலா லக்னத்தில் சுக்கிரனும் குருவும் இருந்தால் நன்மைகளை செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வந்தேன். இந்த நேரத்தில் இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்திருந்து இவங்களை ஏதோ ஒரு வகையில் வேற கிரகங்கள் பார்க்காமல் இருக்க வேண்டும், அதுவும் முக்கியம். வேற கிரகங்கள் பார்த்துட்டாங்க அப்படின்னா, இப்போ இந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறத செவ்வாய் பார்க்குறாரு அப்படின்னா குரு திசை அப்பவும் நல்லா இருக்கும். சுக்கிர திசை தான் கொஞ்சம் யோகங்கள் குறையும், ஆனால் குரு திசை அப்பவும் நல்லா இருக்கும். இதுதான் ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த குரு சுக்கிரன் இணைவதை ராகு ஏதோ ஒரு வகையில் இணைஞ்சாலும் லக்னத்தில் இணைகிறது தப்பு கிடையாது. வேற எங்கேயாச்சும் இருந்து வந்ததுன்னா, இப்போ ராகு 6ஆம் வீட்டில் இருக்கிறார், மீனத்தில் இருக்கிறார், 12ல் கேது இருக்கார் அப்படின்னாலுமே அந்த ராகுவும் கெடுதலை அந்த அளவுக்கு செய்ய முடியாது. ஏன்னா அந்த ராகுவை 6ஆம் வீட்டதிபதி பார்க்கவில்லை. அப்போ குரு என்ன பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் ராகுவால செய்ய முடியும். இப்போ இது போல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிதான் பலன்கள் வரும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது ராகு இல்லைங்க, அவருக்கு ரிஷபத்தில் இருக்கிறாருங்க. ராகு 2ஆம் வீட்டில் கேது இருக்காரு அப்படின்னா அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாருங்க. இந்த இடத்துல எப்படி பண்ணுவார் அப்படின்னா, அவர் லக்னத்துக்கு ராகு எப்போவுமே என்ன பண்ணுவாருன்னா அந்த ராகு இருக்கு வீட்டதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்பார். அதுபடி தான் பலன் வரும். அவர் லக்னத்தில் தான் இருக்கிறார், லக்னத்துக்கான பலன்மொழி தான் ராகு செல்விட் ஆகும். அப்போது அவராலையும் கெடுதல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். இதே மாதிரி கிரக அமைப்புகள் இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக தனுசு லக்னத்திற்கும் எப்படி வரும் அப்படிங்கிறத இடையில ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் எப்போவுமே 6 கூடையவரும் 8 கூடையவரும் அந்த வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் மெயினாக நான் இதில் சொல்ல வர்றது. இந்த குருவும் சுக்கிரனும் இணைந்திருந்து இந்த குரு சுக்கிரனில் யாராச்சும் ஒரு திசை வந்தாலே போதுங்க, இந்த அளவுக்கு யோக அமைப்புகளை கொடுத்து. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்